மக்களை ஒரே ஒரு விஷயம் இந்த வீடியோவில் நான் பில்டப் கொடுத்து என் தலைமை அன்றே கணித்தார்னா சொல்ல போகிறதில்ல. உண்மைக்குமே சொல்கிறேன், இந்த சார் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் 2/11/2025 அன்னைக்கு தலைவர் விஜய் அவர்கள் 3 பக்க அறிக்கை வெளியிட்டிருப்பார். அந்த 3 பக்க அறிக்கையை இன்றைக்கி எடுத்து வந்து பாருங்களேன். ஒரு 25 நாள் ஆகிப்போச்சு. இன்றைக்கி இதுதான் நடக்கும், இதுதான் பஞ்சாயத்துங்கிறத அன்றே சொன்னார். அன்றே சொன்னது இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே சொல்ல வரேன். வள குலன்னு நான் பேச போகிறதில்ல. என் தலைமை எந்த விஷயத்தை அப்பயே சொன்னாருங்கிறத செப்பரேட்டாக நம்ம பேசிட்டோம். ஏன்னா அது அவ்வளோ தூரம் முக்கியமானதாக இருந்துச்சு. இன்னைக்கு அது நடக்கும்போது என்னப்பா அன்னைக்கு சொன்னார்ப்பா, அன்னைக்கு கேட்டார்ப்பா, நம்மளும் தலைவரோடு சேர்ந்து கேள்வி கேட்டோம்பா. இன்னைக்கு அதே விஷயம் நடக்கும்போது என் தலைவனுக்கு எவ்வளோ அரசியல் அறிவு இருக்குது அப்படிங்கிறத திமிரோட சொல்லுவேன். இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா அன்னைக்கு என்ன சொன்னாருங்கிறது தெரியலனா இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயத்தையும் ஜாயின் பண்ணி சொல்கிறேன். எவ்வளோ தூரம் மைக்ரோ லெவலில் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பாலிடிக்ஸ் பேசுகிறார் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெளிவாக தெரியும். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தலைவர் இந்த பிரச்சனையில் என்ன சொன்னார்னா, எலெக்ஷனுக்கு அப்புறம் பண்ணலாம்ப்பா, எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த குறுகிய காலத்தில் இந்த வேலையை பார்க்க வேணாம். சார் ஃபார்ம் கொடுக்கணும், ஃபார்ம் ஃபில் பண்ணணும், அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வரணும், நீங்கள் அப்லோட் பண்ணணும், அதுக்கப்புறம் இதெல்லாம் செக் பண்ணணும். இது பெரிய ப்ராசஸ். 20 வருஷம் கழித்து பண்ணுறீங்க. 26 எலெக்ஷனுக்கு அப்புறம் 6 மாதம் டைம் எடுத்து நல்லா பண்ணுங்கள். 6 மாதம் நீங்கள் வந்து யாராவது விட்டு போனவங்க இருக்காங்கன்னு சொல்லி ஒரு வருஷ ப்ராசஸாக கூட இதை பண்ணுங்கள். எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இதில் ஃபார்ம் சரியாக ஃபில் பண்ணி கொடுக்கலனா அவங்க ஓட்டு உரிமையே போயிடும். ரொம்ப முக்கியமான பிரச்சனை அப்படின்னு சொல்லி தான் 1 மாத காலத்தில் இதை பண்ணாதீங்கன்னு சொன்னார். இன்றைக்கி தேர்தல் ஆணையம் என்ன முடிவுக்கு தெரியுமா வந்திருக்கு? அவங்களால பண்ண முடியல. ஏன்னா அன்றைக்கி நம்ம சொன்னோம் 1 மாத காலத்தில் ஃபார்மை கொடுக்குறது, கரெக்டான நபருக்கு அந்த ஃபார்ம் போகணும், அவர் கரெக்டாக தன்னுடைய டேட்டா அத்தனையுமே அதில் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அந்த ஃபார்மை அவர் பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட கொடுக்கணும். இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது. இதை 1 மாத காலத்தில் பண்ண முடியாதுன்னு அன்றைக்கி சொன்னார்ல, இன்றைக்கி பண்ண முடியல. 1 வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நடுவில் என்ன தெரியுமா பண்ணாங்க? அதாவது பிஎல்ஓ மட்டும்தான் ஃபார்ம் கொடுப்பாங்கங்கிறத ஆரம்பத்தில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பூத் லெவல் ஏஜென்ட்டும் ஃபார்ம் கொடுக்கலாம், 50 ஃபார்ம் உங்கள்கிட்ட கொடுக்குறோம், நீங்கள் போய் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்களால பிஎல்ஓ வச்சு முதல்ல பண்ண முடியல நம்ம தலைவர் சொன்னபடி. அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் நடந்து 10 நாள்லே பிஎல்ஏக்கு வந்து அந்த ஃபார்மை கையில் கொடுத்து பண்ண சொன்னாங்க. பிஎல்ஏக்கு கையில் கொடுத்து அந்த ஃபார்மை அவங்களால பண்ண முடியல. என் தலைவர் சொன்னபடி 1 மாத காலத்தில் உங்களால் இந்த ப்ராசஸை பண்ண முடியல. 1 வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த 1 வாரமாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக டைம் எடுத்துப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க, என்ன செய்வீங்கன்னு தெரியல. இந்த ஃபார்ம் ஃபுல் பண்ணுறதுல நீங்கள் முன்னாடி சொன்ன ஃபார்மெட் வேறு, இப்போ நீங்கள் செய்கிற ஃபார்மெட் வேறு. அதையும் நான் உடச்சி பேசுகிறேன். அங்கேயும் என் தலைவன் கரெக்டாக நின்றுருக்காரு. ஸோ தேர்தல் ஆணையம் அவங்க கொடுத்த காலகட்டத்துக்குள்ளே இதை பண்ண முடியாமல் ஏன் தலைவன்கிட்ட தோத்து போயிருச்சு அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இது நம்பர் 1. நம்பர் 2, அசாமில் மட்டும் ஏன்ப்பா வித்தியாசமாக பண்ணுறீங்க? அசாமில் பாஜக ஆட்சியில் இருக்குது. தமிழ்நாடு, கேரளா, அந்த பக்கம் மேற்கு வங்காளம்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் மாநிலத்தில் ஒரு ஃபார்மெட்டில் போகிறீங்க சார்னு சொல்லி அசாமில் மட்டும் ஏன் இன்னும் அறிவிக்கலான்னு கேட்டிருப்பார். அந்த சமயத்தில் அறிவிக்கலை, அதனால ஏன் அறிவிக்கலான்னு கேட்டிருந்தாரு. அறிவிக்கும் போது இதில் சூழ்ச்சி இருக்குங்கிறத அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே தலைவர் விஜய் அவர்கள் சொன்னார். அவர் சொன்னபடியே அசாமில் இவங்க அறிவித்த விதத்தில் சூழ்ச்சி இருக்குது அப்படிங்கிறது மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டிருக்கு. என்னப்பா சூழ்ச்சி? இப்போ தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்க? நம்மள்ட்ட ஃபார்ம் கொடுக்குறாங்க, நம்ம ஃபுல் பண்ணணும், நம்ம ஃபோட்டோ ஓட்டணும். 1க்கு 2 ஃபார்மில் ஒரு ஃபார்ம் நம்ம கையில் வச்சுக்கணும், அவங்கள்ட்ட சைன் வாங்கி இன்னொன்று ஃபார்மை அவங்கள்ட்ட கொடுத்துடணும். இது தமிழ்நாட்டோட ப்ராசஸ்ஸு. அசாமில் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இந்த மாதிரி ஃபார்ம்லாம் அடிக்க மாட்டாங்க. நேரடியாக அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர் வந்து நம்ம வீட்டுக்கு வருவார். நம்ம இருந்தோம்னா நமக்கு ஓட்டு, நம்ம இல்லைன்னா நமக்கு ஓட்டு இல்லை. அது என்ன அசாமில் மட்டும் வேறு? அசாமில் பாஜக ஆட்சியில் இருந்தால் ஒரு மாதிரி பேட்டர்னில் போகிறீங்க. தமிழ்நாட்டில் ஃபார்மை ஃபுல் பண்ணு, நீ இதை பண்ணு, 2002 இருந்தால் அந்த டீட்டெயிலாக போடு, 2002 இல்லைனா இந்த டீட்டெயிலாக போடு. இவ்வளோ பிரச்சனையை தமிழ்நாட்டில் கொடுக்குறீங்க. தமிழ்நாடு, மேற்கு கேரளா இந்த மாநிலத்தில் கொடுக்குறீங்க. அசாமில் மட்டும் என்ன பிஎல்ஓ போவார், பார்ப்பார். அதாவது தமிழ்நாட்டில் அறிவித்தது சார், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். அசாமில் அறிவித்தது என்ன தெரியுமா? எஸ்ஆர், அதாவது ஸ்பெஷல் ரிவிஷன் மட்டும்தான். இன்டென்சிவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மிஸ் ஆகும். இன்டென்சிவ் அப்படின்னு வரும்போது தான் ஃபார்ம் கொடுத்து ஃபார்ம் வாங்குறது. அந்த வார்த்தை இல்லைனா ஸ்பெஷல் ரிவிஷன் மட்டும் அங்கே பண்ணுறாங்க. அது ஏன் அசாமில் மட்டும் வேறு? சூழ்ச்சின்னு சொன்னாரா? அவங்க சொன்னதுபடியே தலைவர் அறிவித்ததோ ஒரு வாரம் கழிச்சு அசாமில் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அந்த நோட்டிஃபிகேஷனில் இந்த மேட்டர் தான் இருந்துச்சு. இது 2வது. இப்போ 3வது மிக முக்கியமான விஷயம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை அதிலே நிறையா சொல்லியிருப்பார். எஸ்எஸ்ஆர்னு ஒன்று இருக்குது, சார்னு இருக்குது. நீங்கள் எஸ்எஸ்ஆர் அடிப்படையில் இந்த எலெக்ஷன் வரைக்கும் இப்போதைக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை ஃபில்டர் பண்ணி இந்த வேலையை பாருங்கள். வருஷம் தேர்தல் ஆணையத்தோட அந்த ஃபார்மெட் அத்தனையுமே நீங்கள் வாக்காளர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் படிவங்களை நீக்கிறீங்க, புதுசாக சேர்க்குறீங்க. இது வருஷம் எஸ்எஸ்ஆரில் நீங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. இந்த வேலையை நீங்கள் எஸ்எஸ்ஆரில் ஒழுங்காக பார்க்காதனால நீங்கள் சார் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை கொண்டு வரீங்க. எஸ்எஸ்ஆரை வச்சு 2024 நீங்கள் ஃபில்டர் பண்ணி கரெக்டாக முடிச்சிருக்கீங்க. இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கும் 2024
2026 தேர்தலுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. 2024 யார் யார் ஓட்டு போட்டாங்களோ அவங்க 2026 ஓட்டு போட்டோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தலைவர் சொன்னாரா? ஏன்னா இதில் 2002 உங்களுக்கு நீங்கள் வந்து ஓட்டுரிமை இருந்துச்சுன்னா அந்த டீட்டெயிலை போடணும். 2002 உங்களுக்கு ஓட்டுரிமை இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் சொந்தக்காரங்க ரத்த பந்தமாக சொல்லுவாங்க, தாய் தந்தை, அதை தாண்டி வந்து தாத்தா பாட்டி, இந்த 4 பேரோட 2022 அவங்க சாரில் வந்து அவங்க இருந்தாங்கன்னா அவங்க டீட்டெயிலை போட்டு இங்கே கொடுக்கணும். இது ரொம்ப கஷ்டங்க, இதை செய்ய முடியாது. எல்லாட்டையும் 2002 டேட்டா இருக்காது, அது ரொம்ப ரொம்ப சிரமம். தேர்தல் ஆணையத்தோட வெப்சைட்டில் தேட சொல்கிறீங்க, அதெல்லாம் ரொம்ப ஈஸி கிடையாது. அந்த வெப்சைட்டு நிறைய தடவை ஹேங்க் ஆகி போச்சு. இது ஒன்று. ரெண்டாவது, இதை தேடுறது பெரும் ப்ராசஸாக இருக்குது, பெரும் பிரச்சனையாக இருந்துச்சு. ஏன்னா களத்தில் பிஎல்ஓட என்ன சொன்னாங்கன்னா, சும்மா கொடுப்பாம உன் பேரை மட்டும் எழுதிட்டு கொடு, தெரிஞ்சதை மட்டும் எழுதிட்டு கொடு, எல்லாத்தையும் உட்காந்து எழுதாத, அதை பண்ணாத இதை பண்ணாதான்னு சொல்லி 1008 விஷயங்கள் பிஎல்ஓ ஒரு மாதிரி சொன்னாங்க, தேர்தல் ஆணையம் ஒரு மாதிரி சொன்னிச்சு. இது வேணாங்க, 2002 டீட்டெயிலாம் இப்போ யார்கிட்ட போய் எங்கே போய் தேடுறது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அந்த அறிக்கையில் கொடுத்துருப்பாரு. அவர் சொன்னபடியே தேர்தல் ஆணையம் இப்போ என்னமா பண்ணியிருக்காங்க, 2002 விவரங்களை நீங்கள் போட்டால் போடலாம், போடலாட்டி இல்லை, தேவையில்லை அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை சொல்லியிருக்காங்க. 2002 டீட்டெயிலை நீங்கள் போட்டால் தான் உனக்கு ஓட்டு இருக்குன்னு சொல்லி முன்னாடி சொன்னீங்க. இப்போ போட்டால் போடலாம், போடலன்னா போடலைன்னா இது என்ன ப்ராசஸ்? இதுக்கு இந்த ஃபார்மேட்டை பண்ணுறீங்க? என் தலைமை அன்னைக்கே கேட்டாரா? தேர்தல் ஆணையம் என்ன பண்ணணும், டிஜிட்டலாக இந்த வாக்காளர் பட்டியலில் யார் யார் இருக்கா யார் யார் இல்லைங்கிறத டிஜிட்டல் ஆவணமாக நீங்கள் கட்சிக்காரங்கள்ட்ட கொடுத்தாவே கட்சிக்காரங்களே போலி வாக்காளர் அவங்க முன்னாடி எடுத்து வந்து நீக்க சொல்லிடுவாங்க. இருந்தவங்கள கட்சிக்காரங்களே எடுத்து வந்து நீக்க சொல்லிடுவாங்க. இந்த ஓட்டை மாற்றிக்கிறது, மாற்றிட்டு வேற பக்கம் போனதை கட்சிக்காரன்ட்ட கொடுத்தாவே கட்சிக்காரனே தூய்மைப்படுத்தி கொடுத்துருவான். நீங்கள் பேப்பர் ஒர்க்காக கொடுக்குறீங்க. ராகுல் காந்தி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவர் அவ்வளோ பேப்பர் அடுக்கி வச்சிருந்தார். ஏன்னா பேப்பராக தான் கொடுக்குறாங்க, டிஜிட்டலாக கொடுக்க மாட்டாங்க. கம்ப்யூட்டரில் போய் ஒரு பென்ட்ரைவில் போய் சொருகுனா யார் யார் என்னென்ன இருக்குன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தோட அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய தகவல் ஒரு கட்சிக்காரன்ட்ட வந்தாவே அந்த வாக்காளர் பட்டியல் தூய்மையாரும். கட்சிக்காரன்ட்ட அதை கொடுக்க மாட்டீங்க. நீங்கள் சார் அப்படிங்கிற நடவடிக்கையை கொண்டு வந்து நாங்கள் தூய்மைப்படுத்துகிறோம்னு சொல்கிறீங்க. எப்படிப்பா தூய்மைப்படுத்துவீங்கன்னா 2002 அடிப்படையை வச்சு நாங்கள் தூய்மைப்படுத்துவோம்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி 2002 டீட்டெயில் கொடுத்தா கொடுக்கலனா போ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க. ஏன் தெரியுமா? ஒரு மாத காலத்தில் இதை பண்ண முடியாதுன்னு சொன்னாரா? ஒரு மாத காலத்தில் இதை பண்ண முடியாதுங்கிற உங்கள் தோல்வி தெரிஞ்சோன்னே நான் முன்னாடி சொன்னபடி பிஎல்ஏ அப்படிங்கிற ஒருத்தவங்களை கூட சேர்த்துக்கிட்டீங்க. 50 பேர் நீங்களும் ஃபார்ம் கொடுங்கன்னு சொன்னீங்க. அந்த பிஎல்ஏட்ட ஃபார்ம் போயும் இந்த 2002 டீட்டெயிலை யாருமே ஃபுல் பண்ண தெரியாமல், அந்த டீட்டெயில் இல்லாமல் எல்லாரும் ஃபார்மை வாங்கி கையிலே வச்சுக்கிட்டாங்க. இதை கரெக்டாக கொடுக்கணுமே, கரெக்டாக கொடுக்கலனா ஓட்டு போயிருமே அப்படிங்கிற பயத்தில் கையிலே வச்சுக்கும் போது இல்லைப்பா இல்லைனாட்டி கொடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. இப்போ இல்லைனா கொடுனா வேலை எல்லாமே சுற்றிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம். எதுக்கு முதல்ல அந்த ஃபார்மை அடித்து கொடுத்தீங்க? இருக்குன்னா கொடு, இல்லைனா இது எதுக்கு இந்த வேலையை நாங்கள் பார்க்கணும்? இப்போ இல்லைனா என்ன விஷயம்? அப்போ பழையபடி இப்போ வந்து சும்மா மேலே இருக்கிற டீட்டெயிலை மட்டும் எழுதி கொடுத்தா அதான் உங்கள்கிட்ட இருக்கே. என் பிறந்த தேதி, என் பேர், என் அட்ரஸ் எல்லாத்தையும் நீங்களே அடிச்சு கொடுத்துட்டீங்க. அடிச்சு கொடுத்ததே நான் மறுபடியும் எழுதி கொடுக்குறதுக்கு என்ன விஷயம்? இதோட பின்னணி என்ன காரணம்? எதுக்காண்டி இந்த வேலையை பார்க்குறீங்க? இருந்தா இரு, இல்லைனா எதுக்கு இந்த வேலையை பார்க்கணும்? இதைத்தான் என் தலைமை அப்பயே சொன்னால், 1 வருஷம் டைம் எடுத்து ஒழுங்காக செய்யுங்கயா, முக்கியமான ப்ராசஸ்யா, 20 வருஷத்துக்கு ஒருக்கா கழித்து பண்ணுறீங்கயா, ஒழுங்காக அந்த வேலையை பாருங்கயான்னு சொன்னார். அவர் சொன்னபடியே இது அத்தனையுமே இப்போ நடந்துச்சா இல்லையா? அதாவது நான் மறுபடியும் ரீகால் பண்ணுறேன், 1 மாத காலத்தில் அதை பண்ண முடியாதுன்னு சொன்னார். இன்றைக்கி காலங்களை நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க. அசாமில் மட்டும் ஏன் வித்தியாசமாக பண்ணுறீங்கன்னு கேட்டார். அசாமில் அறிவித்ததே வேறு. ஏன்னா தமிழ்நாட்டில் அறிவித்தது சார், அசாமில் அறிவித்தது எஸ்ஆர். அதை தாண்டி மிக முக்கியமாக எஸ்எஸ்ஆர் அடிப்படையாக வச்சு இந்த 2024 பார்லிமெண்ட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு இப்போ நம்ம 2026 முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் அந்த உறவினர் டீட்டெயிலாம் போட்டு காலம் எடுத்து பக்காவாக பண்ணுவோம்னு சொன்னார். அவர் சொன்னபடியே இது எதுவுமே உங்களால் பண்ண முடியாதனால இன்றைக்கி உறவினர் டீட்டெயிலே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு பேட்டர்னில் வந்திருக்கீங்க. உங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம், எங்கள் அத்தனை பேருக்கு வேலை இருக்குது. ஏன்னா 1 கோடி பேர் எங்கள் கட்சியில் உறுப்பினராக இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க, எலெக்ஷனை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். என்னையை பதத்தப்பட்டி கட்சிக்காரங்க அத்தனை பேரை பதத்தப்பட்டி, நான் எல்லா கட்சிக்காரங்களும் சொல்கிறேன், பொதுமக்கள் அத்தனை பேரை பதத்தப்பட்டி வெளிநாட்டில் ஒருத்தவங்க இருப்பாங்க, ஐயோ ஓட்டு கிடையாதுன்னு சொல்லி உள்ளே வந்து இந்த ஃபார்ம் ஃபுல் பண்ணிட்டு கொடுத்தவங்களாம் எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். நீங்கள் சீரியஸாக இல்லைனா, இல்லை நீங்கள் காமெடியாக இருக்கீங்கன்னா நாங்கள் மொத்த பேரும் உங்களுக்கு காமெடியாக இருக்கா? தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது சுதந்திரமான அமைப்பு தானே. எதுக்காண்டி நீங்கள் இந்த முடிவெடுக்கிறீங்க? எதுக்காண்டி இந்த முடிவை மாற்றுறீங்க? என்னதான் உங்களுக்குள்ளே நடக்குது? எந்த கட்சியும் கூப்பிட மாட்டீங்க. 6 பக்கம் எழுதினார் அந்த சாரில், இவ்வளோ பஞ்சாயத்து இருக்குது, தேவையில்லாத ஆணின்னு சொல்லி உங்களுக்கு கடிதம் எழுதினார்ல, அந்த கடிதத்துக்கு இது வரைக்கும் பதில் கடிதம் போட்டிங்களா? நியாயமான கொஸ்டின் கேட்குறாரு. இந்த அரசியல் களத்தில் மிக தெளிவாக மரியாதையாக நாகரீகமாக கொஸ்டின் கேட்டார். அவர் கேட்டபடியே அது அத்தனையுமே இன்னைக்கு நடக்குதான் நடக்கலையா? இதைத்தான் சொல்கிறோம். சாரை ஏன் தாவேக கடுமையாக எதிர்க்குதுன்னா, சாரை எதிர்க்கலை, சாரை நீங்கள் நடைமுறைப்படுத்துகிற விதத்தை தான் எதிர்க்கிறோம். நீங்கள் நடைமுறைப்படுத்துகிற விதம் அத்தனையிலையுமே பெருந்தோல்வி அடைஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். இதுக்கு நடுவில் திமுக காரன் பூத் ஏஜென்ட்டோட பல பிரச்சனை, பல
பஞ்சாயத்து, பல சண்டை, பல சச்சரவு வேறு. ஒரு பக்கம் திமுக, ஒரு பக்கம் அதிமுக. இவங்க 2 பூத் கமிட்டிக்கு நடுவில் நம்ம பூத் கமிட்டி பீப்புள்ஸை ட்ரெயின் அப் பண்ணி உள்ளே கொண்டு வரணும். 1.5 வருஷம் குழந்தையா ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு எவ்வளோ பிரச்சனையை சந்திக்க விட்றீங்க தெரியுமா? ஏன்னா அந்த அரசியல் களத்தில் வெற்றி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் மிக தீவிரமாக பயணிக்கிறோம். இன்னொன்று யாரும் தமிழக வாக்காளர்கள் யாரும் தகுதியற்றவர்கள் நீக்கப்படணும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. தகுதியானவங்க விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற உயரிய இலக்கோட பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த உயரிய இலக்குக்கு எவ்வளவு இடைஞ்சல் கொடுக்கணுமோ அவ்வளோ இடைஞ்சலை ஒழுங்காக திட்டமிடாமல் உட்காந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இதைத்தான் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லணும்னு நினச்சேன். அது அத்தனையுமே நான் கன்வே பண்ணிட்டேன். அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.